காஷ்மீரில் பஹல்கம் அப்படிங்கிற இடத்துல டூர் போன அப்பாவி பொதுமக்கள் மேலே 4 தீவிரவாதிகள் வந்து ராணுவ உடையில போய் ராணுவ நியூஸில் சொல்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து ஐவிட்னஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 4 பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்ததாக சொல்கிறாங்க. அந்த 4 தீவிரவாதிகள் போய் அங்கேருந்து அப்பாவி பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அங்கேருந்து டூரிஸ்ட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா ராணுவ பயிற்சி நடக்குது போல அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் ஒவ்வொருத்தராக சுடுபட்டு கீழே விழுவும் பதறி அடித்து போய் அங்கே டென்ட் போட்டிருப்பாங்களே அந்த டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போன அந்த டென்ட்டுக்குள்ளே போன தீவிரவாதிகள் வந்து ஒவ்வொரு ஆண்களையாக பிடிச்சி உங்கள் பேர் என்ன, உங்கள் மதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுபோக அவங்க ஆதார் கார்டை காட்ட சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க ஃபேண்டை அவுத்து காட்ட சொல்லி, சுன்னத் பண்ணியிருக்காங்களா இல்லைன்னு சொல்லி, அவங்க இந்து மதம் தான் அப்படிங்கிறத உறுதி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள சுட்டிருக்காங்க. அதில் ஒருத்தரோட மனைவி வந்து என் கணவரையும் கொண்டுட்டீங்க, என்னையும் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறப்போ, இல்லை நீ போய் உங்கள் நாட்டு பிரதமர் மோடிட்ட போய் இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி திமிரா வேற சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த தாக்குதலில் வந்து இது வரைக்கும் 26 பேர் இறந்துருக்காங்களாம், நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்களாம். அதில் 2 ஃபாரினர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் இஸ்லாமியர் ஒருத்தரும் கொல்லப்பட்டிருக்கதா நியூஸ் வெளியே வருது. அது எந்த அளவுக்கு இன்னும் உண்மைன்னு அப்படின்னு தெரிய வரல. அதே நேரத்தில் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் வந்து மத்திய உளவுத்துறை அதிகாரி ஒருத்தரும் கொல்லப்பட்டிருக்கதா நியூஸ் வந்திருக்கு. 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட்டதுக்கப்புறம் சுற்றுலா பயணிகள் மேலே நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்களையும் கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் பாஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1 லட்சம் ராணுவ வீரர்கள் பற்றாக்குறையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. அமெரிக்கா, ரஷ்யா, சைனாக்கு அப்புறம் வலுவான ராணுவம் கொண்ட நாடுகள் இந்தியா 4வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி ராணுவம் பாதுகாப்புக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா 4வது இடத்துல இருக்குது. 2025-26 மட்டும் பாதுகாப்புக்குன்னு சொல்லி 6,81,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதில் பாதுகாப்பு மட்டும் இல்லை, ராணுவ வீரர்களோட சம்பளம், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களோட பென்ஷன் இது எல்லாமே இருக்குது. இருக்கிறதுலே ராணுவம் டிஃபென்ஸ்க்கு மட்டும்தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த ஒதுக்குற நிதி வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நாட்டோட பாதுகாப்பு, மக்களோட பாதுகாப்பு முக்கியமில்ல. அப்படி இருக்கும்போது ராணுவ வீரர்களோட பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, 2022 இந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களோட பென்ஷன் அந்த மாதிரி சில ராணுவத்தில் சில செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ராணுவ பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அக்னிபாத் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே ஒப்பந்த அடிப்படையில் அக்னி வீரர்கள், அதாவது ராணுவ வீரர்களை செலக்ட் பண்ணி ராணுவத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அக்னிபாத் திட்டத்துப்படி ராணுவத்தில் சேர்றதுக்கு 10 இல்லை 12ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும். அப்புறம் 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ள இருக்கிறவங்க ராணுவத்துக்கு செலக்ட் ஆகி போகலாம். அப்படியே அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதல் வருஷம் 30,000 சம்பளம், 2வது வருஷம் 33,000 சம்பளம், 3வது வருஷம் 36,500 சம்பளம், 4வது வருஷம் 40,000 சம்பளம். ஸோ 4 வருஷம் தான் அவங்களுக்கு அதில் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாத சம்பளத்தில் வந்து 30% பிடிப்பாங்க. கவர்மெண்ட்டும் அந்த 30% அமௌண்ட் போடுவாங்க. எதுக்காக அப்படின்னா 4 வருஷம் முடிஞ்சு அவங்க கிளம்பும்போது அவங்களுக்கு வந்து 12 லட்சம் ரூபாய் வந்து உதவித்தொகை கொடுப்பாங்க. அதுக்கு டேக்ஸும் கிடையாது. இப்போ இந்த 4 வருஷத்தில் டியூட்டியில் இருக்கும்போது ஏதாவது தாக்குதல் நடந்து அவங்களுக்கு காயமாயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸும் கவர் ஆயிரும். துரதிர்ஷ்டவசமாக அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு 48 லட்ச ரூபா உதவித்தொகையும் போய் சேர்ந்துடும். இப்படி அக்னிபாத் திட்டத்துக்கு 100 பேரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 4 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதில் திறமை அடிப்படையில் 25 பேரை மட்டும் தான் ரிட்டைன் பண்ணிப்பாங்க, தக்க வச்சுப்பாங்க. அப்புறம் அவங்கள வந்து துணை ராணுவத்துக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. மீதி இருக்கிற 75% பேர், அதாவது 75 பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அந்த 75 பேருக்கு தான் வந்து அந்த 12 லட்ச ரூபா உதவித்தொகை கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த 75% பேருக்கு வந்து அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் சேர்றதுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும், பேங்க் லோன் வாங்குறதுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அவங்க விருப்பப்பட்டால் திருப்பி அக்னிபாத் திட்டத்துக்கு ராணுவத்தில் சேரலாம். இப்படி 2022-23 மட்டும் 1 லட்சம் அக்னி வீரர்கள் இந்த திட்டத்தை கீழே செலக்ட் பண்ணி அவங்க வேறு யூனிட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 2024 50,000 வேகன்சின்னு சொல்லி ஆள் எடுத்தாங்க. அப்புறம் 2025 இப்போ ரீசெண்டாக கூட அக்னிபாத் திட்டத்துக்குள்ளேயும் ஜென்ரலாக ராணுவத்துக்கும் சொல்லி ஆள் எடுத்தாங்க. இப்படி அக்னிபாத் திட்டத்துக்கே ஆள் எடுக்க இந்தியாவில் இப்போதைக்கு கிட்டத்தட்ட 1.3 மில்லியன், அதாவது 13 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இத்தனை லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறப்போ ராணுவ பற்றாக்குறை ஒரு காரணம் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. அதே நேரத்தில் டியூரிங் கோவிட் அந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா ராணுவத்துக்கு ஆள் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அக்னிபாத் திட்டத்துக்கு ராணுவத்துக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதியே காஷ்மீருக்கு பயணம் மேற்கொள்றத ஒரு திட்டம் இருந்ததாகவும், அங்கே போனால் அவர் மேலே ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டதாகவும் ஒவ்வொரு நியூஸாக இப்போ வெளியில் வருது. இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் சொன்னாலும் அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் ஒருத்தர் பாகிஸ்தான், இந்தியா இந்த 2 நேஷன் பற்றியும் ஹிந்து முஸ்லீம் எப்பவுமே வேறு ஏதாவது இருப்பாங்க, வேறு ஏதாவது சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பை உமிழ்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருந்தார். அதுபோக இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த லஷ்கர் தொய்பா, அது எல்இடி அமைப்பு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தகவலெல்லாம் நீங்களே நியூஸில் பார்த்துருப்பீங்க. இதுபோக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாதுகாப்புக்காகவே ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல்
ஆக்ட்னு ஒரு சட்டமே இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வேறு இருக்காங்க. அவங்க தான் இதில் வந்து முதல் கட்ட பாதுகாப்பை கொடுப்பாங்க. அதில் அவங்களுக்கு தான் இதில் வந்து நிறைய பொறுப்பே இருக்குது. அவங்கள தாண்டி தான் அதுக்கப்புறம் துணை ராணுவம், அதுக்கப்புறம் ராணுவம்லாம் வருவாங்க. அப்போ அவங்களாம் என்ன செஞ்சாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ்லாம் என்ன செய்கிறாங்க, அதுபோக இதில் ரேடார் கண்காணிப்புகள்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் என்னாச்சு, ஏன்னா அதையும் தாண்டி தான் அவங்க வந்து ராணுவ உடையில் இல்லை போலீஸ் உடையில வந்து பொது இடத்துல அப்பாவி மக்களை சுட்டு கொண்டு போயிருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் என்ன பண்ணாங்க, ரேடார் கண்காணிப்புகள் என்ன ஆச்சு, இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, இப்படி நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் இந்திய அரசு வந்து என்ன மாதிரியான பதில் கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது வரைக்கும் அங்கே என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை வச்சுட்டு மட்டுமே நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அங்கே ராணுவ வீரர்கள் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்ப முடியாது. ராணுவ வீரர்கள் நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறது சரியாகவும் இருக்காது. ஏன்னா 2019 புல்வாமா அட்டாக் நடந்தப்போ அந்த கூட இருந்த ஒரு ராணுவ அதிகாரி அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நாட்டு சேனலுக்கு ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஒரு 15 நாளாகவே பனிச்சரிவு காரணமாக அதோட வழிகள் அடைக்கப்படுது. ஜம்முலேருந்து காஷ்மீருக்கு போகக்கூடிய பாதை அடைக்கப்படுது. அதனால் லீவ் முடிச்சு வந்த அனைத்து வீரர்களுமே நம்ம ஜம்முலேயே உள்ள டிசி, அங்கே உள்ள பெட்டாலியன் அங்கே தங்கிட்டாங்க. எல்லாத்துக்குமே அங்கங்கே எங்கெங்கே அக்கமெண்டேஷன் கொடுக்க முடியுமோ அங்கே அக்கமெண்டேஷன் கொடுத்து இருந்தாங்க. திரும்ப 15 நாள் கழிச்சு பாதைகள் திறந்தது. பாதைகள் திறக்கும் போது பனிச்சரிவுலாம் அகற்றி ஜம்முலேருந்து காஷ்மீருக்கு உள்ளே போகும்போது பாம்பூராங்கிற இடத்துல ஒரு சைடு வழியில் நின்ன ஏதோ ஒரு காரு, அந்த காரில் முன்னாடியே தற்கொலை பட தாக்குதல்காரங்க ஆயத்தமாக இருந்திருக்காங்க. இது உள்ளே போகும்போது சிஆர்பிஎஃப் கான்வாய் 100லேருந்து 150 வண்டி வந்து அங்கே போய்கிட்டு இருந்தது. அங்கே போய்கிட்டு இருக்கும்போது வந்து முதல் வண்டியிலே அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. அந்த அட்டாக் ரொம்ப கொடூரமான ஒரு அட்டாக்கு. அதை அவங்களோட உடல்கள் கூட எந்த பாகமுமே கிடைக்கல. சிதறிய பாகங்களை வந்து வாளி மூலம் தான் அள்ளி பெட்டியில் போட்டு அடைச்சிடலாம் இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவம். அது வந்து யார் எந்த வண்டியில் போனால் இந்த விஷயம்லாம் தெரியாது. எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? அது அப்புறமா ஒவ்வொரு கேம்புக்கும், காஜிகுண்டில் ஒரு கேம்ப்பு, அவந்திப்பூரில் ஒரு கேம்ப், இந்த கேம்புக்கெல்லாம் எல்லாத்தையும் அனுப்பி ஒவ்வொருத்தர் பேரையும் கேட்டு யார் யார் எந்த பட்டாலியன்னு சொல்லிட்டு எந்தெந்த வண்டியில் போனாங்க. அந்த வண்டியில் போனதில் வேறு வண்டியில் இருந்து 2 பேர் இந்த வண்டியில் ஏறிருக்காங்க. அது 2 பேர் ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப ஒவ்வொருத்தரையாக கண்டுபிடிச்சி அதன் மூலமாக தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி இதில் 44 பேர் இறந்தாங்க. February 14, 2019 இந்த சம்பவம் நடந்தது. இது ஒரு முக்கியமான ஒரு கருப்பு தினமாக இந்தியா முழுவதும் அனுசரிக்கிறோம். இந்த தாக்குதலில் இறந்தவரோட குடும்பத்துக்கு இழப்பீடாக வந்து 10 லட்ச ரூபா உதவித்தொகை கொடுப்போம். அதே மாதிரி படுகாயம் அடைஞ்சவங்களுக்கு 2 லட்ச ரூபா உதவித்தொகையும், லேசான காயம் அடைஞ்சவங்களுக்கு 1 லட்ச ரூபா உதவித்தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி காஷ்மீர் முதல்வர் சொல்லியிருக்காரு. இறந்தவர்களோட உடலை எடுத்து செல்றதுக்கு, சொந்த ஊருக்கு எடுத்து செல்றதுக்கான தேவையான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இந்த தாக்குதலில் உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கும் காயமடைஞ்சவங்களோட குடும்பத்துக்கும் எங்களோட இரங்கல்களையும் வருத்தங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா மக்களுமே இந்த தாக்குதல், வன்முறை, கலவரம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒற்றுமையாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு தான் எல்லா மக்களுமே விரும்புகிறாங்க. நன்றி. நான் போனா வரலாம், வராம இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. வாழ்ந்தாலும் இந்தியாக்காக வாழ்வேன், செத்தாலும் இந்தியாக்காக சாவேன்னு முடிவோட போனோம்.